நம்மளோட கென் கருணாஸ் அவர்களோட ஃபஸ்ட்டு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இவர் வந்து ஹீரோவா மற்றும் டைரக்டராவே அவர் இந்த படத்துல பண்றாரு. இந்த படம் வந்து ஒரு ஸ்கூல் பேஸ்டான ஸ்டோரி படம். இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் யாரு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் தான் பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ப்ரொமோ வீடியோவும் வந்துருச்சு. அண்ட் இப்போ பூஜையும் போட்டு முடிச்சுட்டாங்க. இந்த படம் வந்து எப்படியும் 2026ல ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்மளோட விஷ்ணு விஷாலோட அப்கமிங் மூவி தான் ஆரியன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 31 வந்து ரிலீஸ் ஆகுது. இதோட ஃபஸ்ட்டு சிங்கிளும் விட்டுட்டாங்க. ஐ எம் த காயின்ட்டு ஒரு சிங்கிளும் விட்டுட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரமோஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, UBA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் ஹைப் ஏறி இருக்குன்னே சொல்லணும். நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து மக்கள் எல்லாருமே இது வந்து ராட்சசன் படம் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம விஷ்ணு விஷால் வந்து அந்த மாதிரி படமாக இருக்காது. பட் நீங்கள் நம்பி வரலாம், நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளோட கவின் அவர்களோட அப்கமிங் மூவியில் ஒன்று வந்து மாஸ்க்கு. இந்த படத்தோட தியேட்டர்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 21 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள் மக்களே. நம்மளோட சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில், நம்மளோட அருண் மாத்தேஸ்வரன் டைரக்ஷனில், நம்மளோட லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லீட் ரோலில் ஒரு படம் பண்ண போகிறாங்க. அந்த படத்தோட பூஜை வந்து இன்றைக்கி அஃபிஷியலாகவே நடந்து முடிஞ்சிருக்கு. நம்மளோட தனுஷ் அவர்களோட 54வது படத்தோட ஷூட்டிங் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் ராஜா தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இவரோட முன்னாள் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர் தொழில். பயங்கரமாகவே இருக்கும் போர் தொழில் படம். அதை தொடர்ந்து இவர் தனுஷோட காம்பினேஷன் புதுசாக கொடுக்குறாரு. இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. எப்படி பயங்கரமாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே. நம்மளோட தனுஷ் அவர்களோட 55வது படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் மந்த் லாஸ்ட் வீக்கில் வந்து ஆரம்பிக்க போகுது. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜகுமார் பெரியசாமி தான் இந்த படத்தோட டேரக்டர். இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லிட்டு போங்க மக்களே. நம்மளோட சூப்பர் சிங்கர் பூவையாரோட அப்கமிங் மூவி தான் ராம் அப்துல்லா ஆண்டனி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 31 வந்து தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்க போகிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்மளோட யூடியூபர் TTF வாசனோட அப்கமிங் மூவி தான் IPL. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 24 வந்து ரிலீஸ் ஆக போகுது. சரிகமா யூடியூப் சேனலில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மக்களே. நம்மளோட தனுஷ் அவர்களோட அப்கமிங் ஹிந்தி மூவி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேரே இஷ்க் மே தான். இந்த படத்தோட சாங்ஸ் வந்து இப்போ வந்து பாலிவுட் சைடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வைரலாக போயிட்டுருக்கு. இந்த படம் வந்து எப்போ வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 28 வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் சொல்லிட்டு போங்க மக்களே. ஏன்னா பாலிவுட் சைடில் இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக பாலிவுட் சைட்லேயே 100 கோடி அடிக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க மக்களே. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே இந்த ஒரு படத்துக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, அகில உலக சூப்பர் ஸ்டாரோட தமிழ் படம் 3 தான். இந்த படம் வந்து இப்போதைக்கு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க வரப்போகுதுன்ட்டு. 2026 இந்த படம் கண்டிப்பாக வரும். பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் பெரிய ஒரு வரவேற்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மட்டும் இல்லாமல் இப்போ எந்தெந்த படத்தை அவங்க செலக்ட் பண்ணி எடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் ஒட்டுமொத்த மக்களுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும்.